இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்துச்சி தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தில் அம்மா பால் கறந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பால் கேனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே திரும்பவும் பண்ணையில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே பைக்கில் வரும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா யாரும் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சு, அப்புறமா பார்த்தா தெரிஞ்சு அது நடந்து போகல, வாக்கிங் போகிறாங்க. என்னடா இது ஆச்சரியம், நம்ம ஊர்லேயும் அவர் வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு அப்படியே பைக்கு கொஞ்சம் அப்படியே வேகமாக ரைஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பால் பண்ணைக்கு போயிட்டேன். பால் பண்ணையிலேருந்து பால்காரனாக போனால் பால்காரர் அங்கே இன்னும் வரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் தான் பால்காரர் அங்கேருந்து பால் கேனை தூக்கிட்டு வந்தார். நான் அப்புறம் அவர் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாலெல்லாம் கலெக்ட் பண்ண பாலெல்லாம் எடுத்து அவர்கிட்ட ஊற்றிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி ரிட்டனில் கிளம்பிட்டேன். ஸோ அந்த டைம் அப்படியே சுற்றி சரௌண்டிங்கை கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே ஏர்லி மார்னிங் இங்கே பர்ட்ஸ் தான் பறந்துட்டு இருந்துச்சு. அப்படியே சுற்றி கவர் பண்ணலாம், சரி நம்ம வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் குளத்துக்கரை பக்கத்தில் தான் பால் பண்ணேன். ஸோ அப்படி குளத்துக்கரையும் கவர் பண்ணணும்னு எடுத்து பார்க்கும்போது தான் குளத்துக்கு தண்ணியே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எங்கள் ஊரில் மழையெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த வருஷம் மழை எதுவுமே இல்லை. கடைசியாக நான் வீடியோ எடுத்து கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பால்காரர் என்னோடய பாலெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டாரு. நான் அப்புறம் அப்படியே அந்த காபி கொஞ்சம் பால் எல்லாம் தேவைப்படுறதுனால ஒரு 200 பால் போல் காபிக்கும் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு